நமோ புத்தாய. புத்த பகவானுடைய தர்மம் யாருக்கு என்ற கேள்விதான் இந்த வீடியோ கிளிப்னூடாக நான் கதைக்க போகிறேன். சமீபத்தில், அதாவது 1940க்கு பிறகு இந்தியாவில் தோன்றிய ஒருவர் தான் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள். அவர் புத்த சமயத்தை தழுவினார். பிறகு அவருடைய மனிதர்களும் புத்த சமயத்தை தழுவினார்கள். அவர்கள் தலிதர்கள் அல்லது அஜூதர்கள், இல்லாவிட்டால் ஹரிஜன என்று அந்த பெயர்களினால் அழைக்கும் ஒருவர். வந்தவர்களும் அப்படியானவர்கள். அவர்கள் இந்த சமயத்துக்கு வர காரணம்தான் குலாமுக்கம். அதனாலேயே இந்த காலத்தில் இந்தியர்கள், பெரும்பாலாக இந்தியர்கள் தான் நினைக்கிறார்கள் இந்த புத்த சமயம் தலிதர்களுடைய சமயம், இது கீழ்குலங்களுக்கு தான் இருக்கு என்று. அது தவறானது. இந்த புத்த பகவானுடைய தர்மம் கீழ்குலத்தவர்களுக்கு மட்டும் அல்ல. இந்த சமயத்தில் புத்த பகவான் கீழ்குலத்தவர்களை அப்புறப்படுத்துவது இல்லை. அவர்களுக்கும் இந்த தர்மத்தை உயிர்த்துணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. அந்த திறமை அவர்களுடைய மனதிலும் இருக்கலாம். அவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தர்மம் புத்த பகவான் மொழிந்திருக்கிறார், என்னுடைய தர்மம் ஞானம் உள்ளவர்களுக்கு. அதனாலே இந்த ஞானம் உள்ளவர்கள் கீழ்குலத்தவர்களுக்கும் இடையிலும் இருக்கலாம், தலிதர்கள் அப்படியானவர்கள் இருக்கலாம். அதே போல் வியாபாரி குடும்பங்கள் இருக்குது, அந்த குலத்திலும் இந்த ஞானம் உள்ளவர் இருக்கலாம். அதே போல் அரச குடும்பத்தவர்கள் இருக்கிறாங்க. அரச குடும்பத்தில் இருக்கும் அந்த மக்களிடம் இந்த ஞானம் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, பிராமணர்கள், அங்கே ஞானம் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த தர்மம் உயிர்த்துணர்ந்து கொள்ளலாம். அதனாலேயே நாம் தவறாக சிந்திக்கக்கூடாது. இந்த தர்மம் இந்த கீழ் குலங்களுக்கு தான் இருக்கிறது என்று சிலர் நினைக்கிறாங்க. இந்த தர்மம் சிங்களவர்களுக்கு, புத்த பகவான் ஒரு சிங்களவர், இலங்கையர் என்று. அது மிகவும் தவறானது. அவர்களுடைய அறிவு இன்மை தான் அது. இந்த சமீப காலத்திலும் அவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்தவர்கள் பலர், நிறைய பேர். அதுதான் அவர்கள் சில நேரம் பத்திரிகைகள், மேகசின் போலானவை வாசிப்பது குறைவு. அப்படியான குறைவாக வாசிக்கும் மக்களுக்கு தான் இந்த அறிவு அப்படியே வராது. அதனாலேயே அப்படி சிந்திக்கக்கூடாது. இந்த தர்மம் முதலாமவர்கள், புத்த பகவான் முதலில் இந்த தர்மம் மொழிந்தார் 5 பிராமணர்களுக்கு, பஞ்சவக்கிய பிக்குமார்கள், அங்கே 5 பிக்குமார்கள். அவர்கள் அனைவரும் பிராமணர்கள். அவர்கள்தான் முதலில் இந்த மனித உலகில் அரஹந்த நிலை அடைந்தவர்கள். பிறகு இந்த சாசனத்தில் புகுந்து துறவரம் பூண்டவர்களுக்கும் இடையில் பிராமணர்கள் இருந்தார்கள். விசேடமாக இந்த புத்த சமயத்தில் புத்த பகவானுக்கு அடுத்ததாக ஞானத்தினால் மிகவும் உயர்ந்த நிலைக்கு விருத்து அடைந்திருந்தவர் சாரிபுத்த மகா முனிவர். அவர் ஒரு பிராமணர், மிகவும் செல்வந்த ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்து வந்து துறவரம் பூண்டவர். அதே போல் இறுதி பலங்களினால், இல்லாவிட்டால் சித்தாற்றல், பிரியாற்றல், சித்தி, அதிசயங்கள் போலான வார்த்தைகளினால் அழைக்கும், ஆங்கில மொழியால் சொன்னால் சைக்கிக் பவர்ஸ், அதாவது சிந்தித்து அதிசயங்களை, நிறைய அதிசயங்களை செய்யக்கூடியதாக இருந்த தன்மை மொக்கல்லான எனும் தேரருக்குத்தான் இருந்தது. அவர் இறுதி பலம் பெற்றவர்களிடம் இருந்து முதலிடம் பெற்றவர். புத்த பகவானுக்கு அடுத்ததாக அந்த திறமை அவருக்கு தான் இருந்தது. அவரும் இந்த பிராமண குடும்பம் ஒன்றிலிருந்து வந்து துறவரம் பூண்டவர். அந்த 2 பேர் தான் இந்த புத்த சாசனத்தில் அக்ர ஸ்ராவக, அதாவது மிகவும் உயர்ந்த ஸ்ராவகர்கள், இல்லாவிட்டால் சீடர்கள்.
அதாவது புத்த பகவானுடைய துறவி சீடர்கள். அவ்வாறு பார்க்கும்போது அதே போல புத்த பகவானை சரணமடைந்தவர்களுக்கும் இடையில் அரச குடும்பத்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் பிம்பிசார மன்னன் தன்னுடைய குடும்பத்தாரோடு புத்த பகவானை சரணமடைந்தார். அதே போல கோசல மன்னன் அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடு புத்த பகவானை சரணமடைந்தார். அதே போல புத்த பகவானும் சுத்தோதனனும் அரசனுடைய புதல்வன். அவ்வாறு பார்க்கும்போது இந்த புத்த சாசனத்தில் முதல் காலத்தில் துறவறம் பூண்டவர்கள் சரணமடைந்தவர்கள் பெரும்பாலானோர் பிராமணர்கள், அதே போல சாஸ்திரிய அல்லது அரச குடும்பத்தவர்கள், அதே போல வியாபாரி குடும்பத்தவர்களும் இருந்தார்கள். அது மட்டும் இல்லை, சோபாக சுனீதேனும் கீழ்குளங்களில் இருந்து வந்து துறவறம் பூண்டவர்களுக்கும் இந்த சாசனத்தில் புத்த பகவான் சமநிலை கொடுத்தார். அவர்களுக்கும் தர்மத்தை நன்றாக சொல்லிக் கொடுத்து உன்னதமான அராத நிலை அடைய புத்த பகவான் உதவி செய்தார். அதனாலேயே குலபேதம் இல்லாமல், ஜாதி பேதம் இல்லாமல், நாட்டு பேதம் இல்லாமல், பெண்கள் ஆண்கள் எனும் பேதம் இல்லாமல் எந்த இடத்தில் ஞானமுள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்காகத்தான் இந்த புத்த பகவானுடைய தர்மம் இருக்கிறது. அதனாலேயே நீங்கள் அனைவருக்கும் இந்த தர்மத்தை உணர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைப்பதாக. நமோ புத்தாய.